மதராசி. He is such a comeback ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிங் வைஸ் சிவகார்த்திகேயன் மாஸ். சீரியஸாக சொல்லணும்னா இப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே நான் போகலை. அண்ட் ட்ரெய்லர் பார்த்தேன், பட் ஸ்டில் படம் நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாதனாலேயே இந்த படம் எனக்கு செம்மையாக வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸ்டோரி வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன தேவையோ ஒரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியோட சர்க்கம்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஃபுல்ஃபில்லாக, அதாவது படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாக வந்திருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா சென்னை, முக்கியமாக சென்னைக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பலாயிரம் கன்ஸ் வந்து உள்ளே வரப்போகுது, மக்களுக்குள்ளே வந்து உள்ளே வரப்போகுது. இந்த கன்ஸ் வரலை அப்படின்னா இன்றைக்கான ஸ்டேட்டஸ் உங்களுக்கே வந்து தெரியும். இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கை வைப்பாங்க, இன்னொருத்தவங்க மேலே அடிப்பாங்க, செய்வாங்க, வெட்டு குத்து இது நடக்கும். இதில் இறந்து போகிறவங்க அதிகம். ஆனால் இதுவே ஒரு கன்னு கையில் எல்லாத்து கையிலையும் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அண்ட் இதுக்கு உள்ள பல விஷயங்கள், பல ட்விஸ்ட் வந்து உள்ளே இருக்குது படத்துக்குள்ளே. அதை நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ண விரும்பலை. பட் ஸ்டில் இந்த படத்துக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்துருக்கு. இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது. அண்ட் அமரனுக்கு அப்புறம் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதராசி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆப்போகுது. ஏன்னா தீபாவளி ரிலீஸ் அமரன் வந்துருச்சு, நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி. அப்போ 1 இயர் கழிச்சு இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஹீரோனியா வந்திருக்கட்டும், ஓப்பனாக சொல்கிறேன், ஹீஸ் ருக்மணின்னு நினைக்கிறேன், உண்மையான பேரை தான் நினைக்கிறேன், ஐ திங்க் சரியாக ஞாபகம் இல்லை. பக்கா ஆக்டிங், ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும், அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இந்த படத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைனாக உள்ள வந்து பார்ப்போம். ஹாய் ஹலம் கௌதம் அண்ட் ஜி ஹச். ஏஆர் முருகதாஸ் சீரியஸாக சொல்லணும், அண்ட் எஸ்கே இஸ் காம்போ அண்ட் அனிருத், இந்த 3 காம்போவும் சேர்ந்தாவே படம் இது ஃபஸ்ட் டைம். பட் ஸ்டில் அனி விசஸ் எஸ்கே காம்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி இந்த படத்தோட காம்பினேஷனாக வந்துருக்கட்டும், மியூசிக் வைஸ் டாப்பு. அதாவது நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்த மூவிஸில் வந்த மூவிஸோட எல்லாத்துலேயுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபைட் சீக்வன்ஸ் அல்டிமேட் இந்த படத்தில். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னாவே ஏஆர் முருகதாஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் படம் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஆனால் ஃபஸ்ட்டு இவரோட ஆக்ஷன்ஸை வச்சு தான் மிச்சம் எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இவரோட படத்தில் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இவர் படத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சது. அதாவது இவரோட முதல் படத்துல இருந்து இன்னைக்கு மதராசி வரைக்கும் இவரோட ஃபைட் சீக்வன்ஸை வச்சு தான் எல்லாருமே, மோஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸாக வந்துருக்கட்டும், எல்லாருமே இதை பார்த்து தான், இவரை வச்சு தான் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்பாங்க. ஆனால் இவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே இப்படிப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரினா பண்ண முடியும், இந்த மாதிரினா பீப்புள்ஸ்க்கு, மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வந்ததே ஏஆர் முருகதாஸ் சார் தான் வந்து சொல்ல முடியும். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், சிம்பிளாக நான் சொல்கிறேன். சென்னையில் ஓப்பனாக சொன்னால் நம்ம சென்னைக்குள்ள கன்ஸ் வந்து சப்ளை ஆக போகுது எல்லாத்துக்கும். ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னா இன்றைக்கி எல்லா ஷாப்ஸில் எங்கெங்கே கிடைக்குதோ அதே மாதிரி ஈஸியாக இன்றைக்கி நம்மளோட சென்னையில், அதாவது பொதுவாக தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கொக்கைன் அப்படின்னு சொல்லிட முடியாது, சரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் எப்படி ஈஸியாக கிடைக்குதோ அதே மாதிரி இந்த கன்னு எல்லாத்து கையிலும் கிடச்சிச்சுன்னா என்ன நடக்கும் இந்த ஊர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு சண்டை, இன்னொருத்தவங்களுக்கு சண்டை அப்படின்னா கை வைப்பாங்க, செய்வாங்க, அடிதடியாக இருக்கும், வெட்டு குத்து, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். இதில் பல உயிர்கள் போகாமையும் வந்துருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு டேஞ்சர் வந்து இருக்காது. ஆனால் சின்ன ஒரு விஷயத்துக்கு, சின்ன இதுக்கெல்லாம் கன்னு கையில் இருக்குது அப்படின்னா டப்புன்னு போட்டு எல்லாருமே வந்து போவான். இதுதான் ஒரு உண்மை. இதை வச்சு தான் அந்த கதை வந்து மூவ் ஆகும். சீரியஸாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டோரி, முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமாக வந்து கோவப்படுறது,
இன்றைக்கி வந்து ஒரு பொருள் ஒருத்தனை எடுத்து போட்டால் இன்றைக்கி கெத்துன்னு வந்து நினைக்கிறானுங்க. கெத்து ஒரு சைடில் இருந்தாலும் உண்மையான கெத்து அது கிடையாது. உன்னை பார்த்து ஒருத்தன் பயந்து உனக்கு மரியாதை கொடுக்குறான்னா அதுக்கு பேர் மரியாதை இல்லை. அதுக்கோட மீனிங்கே வந்து வேறு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் நம்மளை பார்த்து பயப்படுறான் அப்படின்னா அதுதான் நமக்கு மரியாதை. அது உங்களுக்கு மரியாதை. ஆனால் அவனுக்கு உள்ள என்ன நினைப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும். இது மரியாதை கிடையாது. இது வந்து வேற. இதை வந்து எப்படி மீன் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் புரியும் எல்லாத்துக்கும். இதுதான் ஒரு விஷயம். கான்செப்ட் வைஸ் இதுதான். இந்த கன் சப்ளை ஆகாமல் தடுக்கணும். அதாவது நம்ம சென்னையில் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இது சப்ளை ஆகாமல் தடுக்கணும். ஹோல் டோட்டல் ஸ்டோரியே வந்து இதுதான். இதுக்கு இடையில ஒரு சீரியஸான ஒரு விஷயம்னா எக்ஸ்பெக்டே யாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாதி வரைக்கும் ஷீ இஸ் எ மென்டல் பேஷண்ட் இன் சிவகார்த்திகேயன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருந்து அவர் எப்படி மூவ் ஆகி ஒருத்தனை போய் இந்த ஒரு விஷயம் இந்த இதுக்குள்ளே அவர் எப்படி கனெக்ட் ஆவார், அண்ட் இதை எப்படி அவர் தடுப்பார், இதுக்கு இடையில எவ்வளோ ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும், அண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் படத்துக்கு உள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு லெவல் ஃபீல் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் இன் தேட்டர்ஸ். அதுவும் ஒரு ஹியூஜ் பிக் ஸ்க்ரீன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி மூவி ரிவ்யூஸ் நான் பண்ணவே மாட்டேன். ரொம்ப அதாவது மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் பெரிய பெரிய படங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது மீன் ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீனில் அண்ட் டால்பி சரௌண்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் கொடுக்கும். அதை பெரிய தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் போய் பார்க்கும்போது அது ஒரு மறக்க முடியாத குட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். அப்படிங்கிற ஒருனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். போய் மறக்காமல் மஸ்ட் தேட்டரில் போய் வந்து பாருங்கள். இட்ஸ் நாட் ப்ரொமோஷன். நான் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன், நான் ப்ரொமோட் பண்ணலைங்க. இந்த ஒரு விஷயம் இதை நீங்கள் போய் பாருங்கள். அதாவது பாருங்கள் மீன்ஸ் பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு இத்தனை பேர் உழைச்சி எடுத்து வந்து கொடுக்கும் போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறனால பல விஷயங்கள் நடக்கும். அதாவது இதை வந்து சொல்றதுக்கு வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு வேற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி. அதுவும் ஒரு பெரிய ஒரு படம் அப்படிங்கிற போது ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து இருக்கும். போய் மறக்காம தேட்டரில் வந்து பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எந்த கொண்டு நம்ம சேனல் சரிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்க சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க. நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுக்குறேன். போய் மறக்காம பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் போகலாம். பாய்.